வணக்கம். என்னோட பேர் வந்து சிக்கல் ராஜேஷ். இது மாயவன் வேட்டையோட ப்ரெஸ் மீட்டு. சார் தான் ஒரு ப்ரொடியூசரு, ஜாகிர் சாரு. இந்த படம் சிறப்பாக வந்திருக்குது. இயக்குனர் செங்கை தமிழன் ராஜேஷ் அவர்கள் இயக்கியிருக்காரு. நான் அதில் வந்து லீடு பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி முகம் தெரியாத ஒரு படத்தில் நடிக்கிறது என்னோட ஆசை. அது இந்த படத்தில் வந்து நம்ம செங்கை தமிழன் ராஜேஷ் மூலியமாகவும் ஜாகிர் சார் மூலியமாகவும் நிறைவேறுது. அது என்ன முகம் தெரியாத நடிக்கிறது ஆசைன்னு நீங்கள் கேட்கலாம். முற்றிலும் மாறுபட்ட தோட்டத்தில் அது ஒரு வரியா போட்டோம். அதுக்கான கஷ்டம் வந்து இதுதான் தெரியும். 25 நாள் 23 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். முதல்ல ஒரு 12 நாள் கண்டினியூவா மேக்கப் 24 ஹவர்ஸ் மேக்கப். அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கேப் கொடுப்பாங்க. கண்டினியூவா மேக்கப் இருக்கும். அது கடைசி நாளில் வந்து உரிக்கும் போது இந்த படம் லேயர்லாம் வந்துருச்சு, கண்டினியூ வந்துருச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த படத்தில். நான் மட்டும் இல்லை, டெக்னீஷியன் எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்காங்க. இது வந்து முற்றிலும் ரசிகர்களுக்காக ஒவ்வொரு நாளும் யோசனை பண்ணி பண்ணி நம்ம எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து பண்ணிடுவோம். ஏன்னா இங்க லோ பட்ஜெட் படம் வந்ததுனாவே லோ பட்ஜெட் படம் ஒதுக்கிறாங்க. படம் நல்லா இருக்கா, படம் நல்லா இல்லையா, கண்டென்ட் எப்படி இருக்கு, இது பேசுறதுக்கு கூட இங்க ஆள் இல்லை. அது வந்து அது பேசினா என்ன நினைக்கிறாங்க, இங்க வந்து சாதாரண அது டைம் பாஸ், டைம் வேஸ்ட்னு நினைக்கிறாங்க. சிறு படங்களை பத்தி பேசுறதே டைம் வேஸ்ட். எதுக்குப்பா பேசிட்டீங்க, பெரிய படம்னா கொண்டா இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து எங்க பார்த்தாலுமே அதான் நடக்குது. இப்ப இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஒரு சிலர், நல்ல மனது படைத்த ஒரு சிலர், நிறைய பேர் வந்து நமக்கு உதவி பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து 4ஆம் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. மே 10 ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் ஆதரவு கொடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். எல்லாரும் சொல்றதான் கஷ்டப்பட்டு பண்ணிக்கோங்கிறத இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பண்ணிக்கோங்கிறது. ஜாய் சார். வணக்கம். இந்த படத்துக்கு ப்ரொடியூசர். இந்த படம் சிறப்பாக வந்ததுக்கு ஒரு நல்ல ஒரு காரணம் நம்ம சிக்கராஜேஷ். இவர் இல்லாட்டி இந்த படத்தை இந்த அளவுக்கு ரிலீஸ் பண்ணிருக்க முடியாது. ராவும் பகலமா அவங்க வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்து முழுக்க முழுக்க அவர் நம்மளுக்காக தேட்டரை பிடிச்சி இங்கே பண்ண அதை பண்ண சொல்லி எல்லாம் செஞ்சிருக்காரு. நல்ல மனிதர். இது மாதிரி நம்ம நீங்களாம் எல்லாம் சப்போர்ட் பண்ணோம். சார், இந்த படம் வந்து மாய வேட்டையில ஃபர்ஸ்ட் வச்சிருக்கீங்க. ஆமா, மாயவன் வேட்டை மாற்ற காரணம் சார்? இல்லை, அது சில பல பிரச்சனைகளால மாற்றணும். என்ன நடந்துச்சுன்னா, முதல்ல மாய வேட்டைங்கிறது வச்சிருந்தோம். மாய வேட்டை சென்சார் போகும்போது திடீர்னு அன்னைக்கு சொல்றாங்க இந்த பேர் ஏற்கனவே சென்சார் அப்படின்னு. எனக்கு கொடுத்த டேட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பர் ஒன்று டேட்டு பார்த்தீங்கன்னா சிறுபட தயாரிப்பாளர் சங்கம் அன்பழகன் சார் தான் பதிவு பண்ணது. இது பார்த்தீங்கன்னா டேட்டு பார்த்தீங்கன்னா அது தெரியும். இது வந்து மாயவன் வேட்டை டேட்டு. இது வந்து மாய வேட்டை டேட்டு. ஆமாம், இது மாயவன் வேட்டை. இது மாய வேட்டை டேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். 27/3/2024. இது வந்து நம்ம வந்து வாங்கினது. இதுல வந்து என்ன சொல்றாங்க, சென்சார் போனதுக்கு என்ன சொல்றாங்க, கிளியரன்ஸ் கொடுக்கும்போது கிளியரன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இங்க எப்படி கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க, முதல்ல படம் பேர் கொடுத்ததும் அவங்க தான். பேரையும் கொடுத்துட்டு கடைசியில் கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க, பப்ளிசிட்டி கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. இது நீ பப்ளிசிட்டி பண்ணிக்கன்னு சொல்லி கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம எடுத்துட்டு போயிட்டு நம்ம சென்சார் பண்ணலான்னு போகும்போது அங்க சொல்றாங்க சென்சார் ஆல்ரெடி இந்த மாயா வேட்டை இந்த சென்சார் இருக்குங்க. டேரக்டர் போய் என்ன, டேரக்டர் புதுசு தடுமாறி போய் நிக்கிறாப்புல. ஜாகிர் சார் சிங்கப்பூர்ல இருக்காரு. அவருக்கு ஃபோன் பண்ணா அவங்க எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, நீ தான் சிபி வாங்கிட்டீங்க. என்னோட கேள்வி என்னன்னா, தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு, இது வந்து ஏற்கனவே மாயா வேட்டைங்கிறது வந்து ரிஜிஸ்டர் மீன்ஸ் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, கவுன்சிலர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. எதை பார்த்து இவங்க கொடுக்குறாங்க, என்னத்தை பார்க்கறதே கிடையாது. சிஸ்டத்துல பார்த்து இருக்கா, வேற தயாரிப்பாளர் சங்கத்துல வேற ஏதாவது பதிவு பண்ணிருக்காங்களா என்னங்கிறத பார்த்து கொடுக்கணும். அதை கூட கொடுக்க முடியாம எதுக்கு தயாரிப்பாளர் சங்கம்னு வச்சு எதுக்கு வச்சிருக்காங்க. எங்களை மாதிரியான சிறு தயாரிப்பாளர்கள்லாம் வந்து படம் எடுக்க வரதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப வரதே ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு. இப்ப உள்ளார வந்துட்டு இது கடைசி டேத்துல வந்துட்டு சென்சார் போற படத்தை 1.5 மாசம் டிலே போகுது. ஆக்சுவலி வந்து அரண்மனை படத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இது. ஹாரர், அதுவும் அரண்மனை ஹாரர் தான். அதுக்கு முன்னாடி அரண்மனைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம். நல்ல ரிசல்ட் வந்திருக்கும். இது வந்து 1.5 மாசம் எடுத்துட்டு அவரால் சார் போய் கேட்கறது சொல்றாரு. அதனால ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. மாய வேட்டைங்கிறது இருந்து நம்ம வந்து நிறைய பிரஸுக்கு மீடியாவுக்கு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, ஃபுல்லா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாச்சு, ஃபுல்லா வெளியாயிடுச்சு. கோவிந்தராஜ் சார் தான் பண்ணாங்க. இப்ப கடைசியில் அவர் சொல்றாரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஒரு எள்ளு ஏதாவது சேர்த்துக்கலாம். இல்லு செத்துட்டா முடிஞ்சு போயிட்டா. அப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிறு பட தயாரிப்பாளர்கள் கடுமையா பாதிக்கப்படுறாங்க. சிறு தயாரிப்பாளர்கள் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இவங்க இப்படி இப்ப தயாரிப்பாளர் சங்கமும் வச்சுக்கிட்டு இவங்களே நோக்கடிச்சாங்கன்னா, சிறு பட தயாரிப்பாளர் நோக்கடிச்சாங்கன்னா யாரும் எடுத்துட்டு புரியவே இல்லை. இது வந்து மாய வேட்டையோடது, இது மாயவன் வேட்டையோடது. ரெண்டுமே கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெண்டுக்கும் கிளியரன்ஸ் இருக்கு. எங்களுக்கு எதை ப்ரொஜெக்ட் பண்றது, எந்த படத்தை எதை மாய வேட்டையினே போட்டு பண்ணோம்னாக்கா ஏற்கனவே ஒரு ரிஜிஸ்டர்னு சொல்லி கவுன்சில்ல சொல்றாங்க. நான் போன் பண்ணி கேட்கறேன், கவுன்சில் கேட்கறேன், ரிஜிஸ்டர் ஏற்கனவே சென்சார் ஆயிருக்குன்னா எப்ப பண்ணிருக்கணும்? அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் இப்படி சென்சார் பண்ணாங்க இந்த படத்தை. அப்ப எப்ப ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும்? வேற 6 மாசம் இப்படி சென்சார் ஆன படத்தை 6 மாசத்துக்கு அப்புறம் எனக்கு அந்த பேரே கொடுக்குறாரு.
இல்ல அந்த செக் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த சிஸ்டத்துல உங்களுக்கு வரலையா? உங்களுக்கு தயாரிப்பு சங்கத்துக்கு வேற ஏதாவது கான்ட்ரவர்சி ஏதாவது இருக்கா? எங்களுக்கு அதுவும் தெரியாதுல்ல. நீங்க மொத்தமா தயாரிப்பு சங்கம் கம்மியா ரீசர்ச் பண்றாங்க, சிறுபட தயாரிப்பு அங்கதானே போவாங்க. 10,000 5,000 கொடுத்தா ரீசர்ச் பண்ணிக்கிறாங்க, பரவாயில்லப்பா 1,50,000 கட்டிங்களால பண்ண முடியாது. சிறுபட தயாரிப்பு அழைச்சிட்டு போவோம், ஹெல்த் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு அப்படியும் என்ன செய்யும், அடுத்தது நேரம் அங்க போவோம். ஜாக்குவார் இருந்த போய் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜாக்குவார் முதல்ல எனக்கு பட்டம் படம் பண்ணும்போது நான் டேரக்டர் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜாக்குவார் கரெக்டா வந்து பேர் கொடுப்பாரு, 4 நாள் 20 நாள் டைம் கொடுப்பாரு, 15 நாள் பேர் கொடுப்பாரு, கரெக்டா இருக்கும். ஒரு விஷயத்த பண்ணுனா ஒழுங்கா பண்ணு. இது வந்து 4 பேர் 10 பேரை பாதிக்கிற விஷயம் கிடையாது. எத்தனை பேரை பாதிக்குது? இந்த படம் ரிலீஸுக்காக கிட்டத்தட்ட 40-50 பேர் வேலை பார்த்துருப்போம். கோவிந்தராஜ் சாருக்கு நல்லா தெரியும், 40 பேர் வேலை பார்த்துருக்கோம். இது இப்ப எல்லாம் பண்ணி முடிச்சிருக்கோம். லாஸ்டா வந்து ஒருத்தர் ரிஜிஸ்டர்னு ஒருத்தவங்க இருந்தாங்கனாக்கா என்ன பண்ணிட்டு எனக்கு சென்சார் போனதான் தெரிஞ்சு போச்சு. சென்சார் ஆகாத படம் எத்தனை இருக்கும்? சென்சார் ஆனதுனால சென்சார் போல சொல்லிட்டாங்க, சென்சார் ஆயிட்டுங்கிறது, அதனால நீங்க வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு அதனால தெரிஞ்சு போய் பண்றோம். ஏற்கனவே நீ ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்து மாயாவட்டின்னு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்து ஒருத்தர் ரொம்ப சோர்ஸா இருந்து அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்கு. நாங்களும் அதை செக் பண்ணாம இவங்க பேரை நம்பி இவங்க தயார் பசங்க சொல்லிட்டாங்களே கொடுத்தாங்களே நம்பி நாங்க இதுவரை ரிலீஸ் வரையும் போயிட்டு கடைசி டேத்துல இருந்தா என்ன இருக்கும்? இல்ல வெப் சீரிஸோ இல்ல வேற ஏதாவது அதே பேர்ல விட்டு இருந்தா என்ன இருக்கும்? என்ன இவங்க என்னத்துக்கு வேலை பாக்குறாங்க, என்னத்துக்கு நம்ம வந்தோங்கிறதே மறந்துட்டு ஏதோ வந்தவரையும் லாபம் ஓனரையும் லாபம் அடிச்சுக்கணும். நானும் யாரையும் குறை சொல்றதுக்கு விரும்பல, யார் மேலேயும் தப்பு இருக்காது, அவர் மேலேயுமே தப்பு இருக்காதுன்னே வச்சுக்கோமே. நான் யாரையும் குறை சொல்றது விரும்பல. இனிமேனாவது சிறுபட தயாரிப்பாளரோ பெருப்பட தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் என்ன அது 10 ரூபா ஆசனம்னா ஒரு விசுவாசம்னா ஒரு விசுவாசம். விஷால் சார் சொன்னது கரெக்ட்னு தோணுதாரு. விஷால் சார் சொன்னது 100% 200% கரெக்ட். தயவு செஞ்சு 4 ரூபாய் கம்மியா வராதீங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னது அவங்க 100% உண்மைதான். இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கும்போது 1 கோடி ரூபாய் கூட 1.5 கோடி ரூபாய் பட்ஜெட் ஆகுது. இப்போ 2 மாசம் அதுக்கப்புறம் எங்களுக்கு பணம் தண்ணி போட்டு அதுக்கப்புறம் சொல்ல முடியும் இல்லையா சார்? கிட்டத்தட்ட ஒரு மாசம் அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சிவ் செலவு ஓடுறது முடியாது. மறுபடியும் பேரை மாத்து, அதுக்கு ஒரு பணத்தை கட்டு. எவ்வளவு மன உளைச்சல். என்னோட பர்சனல் வேலையை என்னால பார்க்க முடியலங்க. இந்த படத்துல நான் வந்து ஒரு லீடு பண்ணிருக்கிறோம். இந்த படத்துல வந்து நான் ரிலீஸ் பண்ணி தரேன் சார்ட்ட சொல்லியிருக்கிறேன். இந்த படத்தை நான் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரிலீஸ் பண்ணி கொடுக்குறேன் சார், நான் ஃபுல்லா இல்லாம பிசினஸ் எல்லாம் பண்ணி தரேன் சொல்லியிருக்கேன். இந்த வாக்கை நான் காப்பாத்துறதுக்கு தான் இன்னைய வரை ஓடிட்டு இருக்கேன். பெரிய மன உளைச்சலா ஆயிட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா இந்த கிளியரன்ஸ் வாங்கணும். அந்த மாதிரி இந்த மாதிரி தயாரிப்பாளர் ரீசர்ச் பண்ணாக்கா எல்லாரையும் பார்த்து நிதானிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. இல்லைன்னா கவனக்குறைவு தான். 4 பேர் வச்சிருக்காங்களா வேலைக்குங்க, அந்த 4 பேர் கவனக்குறைவா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பர்சனல் ப்ராப்ளம் தான் செய்யும். வழி நடத்துறவரு காப்பாத்துறவரு இந்த மாதிரி மிஸ்டேக் எது பண்றாரு? இதோ வச்சிருக்கோம் ப்ரூஃப். இந்த மாதிரி மிஸ்டேக் எது பண்றாங்க? இது சாதாரண மிஸ்டேக் கிடையாது. வழி நடத்தட்டும் காப்பாத்தட்டும், எல்லாரையும் காப்பாத்தான் சினிமா காப்பாத்தான் வந்திருக்கோம். இங்க சம்பாதிக்கணும் வந்திருந்தா வேற ஏதாவது நோக்கத்தை ஓடி எல்லாரும் காப்பாத்தான் வந்திருக்கோம். அவரும் ஒரு படம் தயாரிப்பாளரு, அவரும் படம் எடுக்கிறாரு. இதே விஷயம் அவருக்கு நடந்திருந்து வேற எங்கேயாவது நடந்திருந்தா என்ன செய்யும்? நான் இப்பயும் சொல்றேன், அவர் தவறு சொல்லல. சுத்தி என்ன நடக்குதுங்கிறத முதல்ல பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. டக்குன்னு ப்ரொசீட் பண்ணிடுங்க. போன உடனே பேரை கொடுக்குறாரு, போன உடனே போய் மாய வேட்டைன்னு பேர் ஸ்டெப்ல ஏறி 10 படி போறதுக்குள்ள பேர் வாங்கிட்டு வராங்க. என்ன அனுப்பி விட்டா போதும் நினைக்கிறாங்க. இல்ல அது தெரியல, உடனே பேர் போன உடனே வரணும். திருப்பி வந்து பாபு சென்சார் பாபு முடியாம சொல்றாரு பேர் வாங்கி சார். அதே பைக்கை ஸ்டாண்ட்ல கொடுக்குற பேர் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா பேர் வாங்கியாச்சு. 15 days டேங்க் வைப்பாங்க, செக் பண்ண அவ்வளவு ஃபாஸ்டா எப்படி வேலை செய்யும்? தெரியாம இருந்த குழந்தையா சினிமாவில் இத்தனை வருஷமா இருக்காரு அவரு. எனக்கு அவருக்கு நான் குழந்தை, சினிமாவுக்கு அவருக்கு நான் குழந்தை. எனக்கு முன்னாடி தெரியாம எப்படி இருக்கும்? அதுதான் அவர் சொல்றாரு. நான் ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு 40 ரூபாய் செலவு பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் 1.5 மாசம் நாங்க உழைச்சிருக்கிறோம். அப்ப அந்த பேரை மாத்த சொன்னீங்கன்னா புதுசா மறுபடியும் நாங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். அதுதான் இன்னும் இப்ப ஏதாவது சேர்த்துக்கலாம். எப்படி அலட்சியமா இன்னும் இப்ப ஏதாவது சேர்த்துக்கலாம். மறுபடியும் நாங்க போய் ஜாக்குவார் சாரை பார்த்து அதுக்கப்புறம் ஃபுல்லா செக் பண்ணி அது உள்ளார பார்த்ததுக்கு அப்புறம் ஜாக்குவார் சொல்றாரு ஒன்னும் பிரச்சனை இல்ல, மாயவன் வேட்டைன்னு சொல்லி மாத்திக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மாயவன் வேட்டைன்னு சொல்லி சண்டைக்காரங்கால வரும், சாட்சிக்காரங்கால உந்துடலாம், நீ போய் தொலைங்க அங்காய் போய் தொலைங்கன்னு சொல்லி டேரக்டர் சொல்லி டேரக்டர் போய் தனிப்பட்ட முறையில் பார்த்து இந்த கிளியரன்ஸ் ஆக்ட் மாயவன் வேட்டைன்னு மாத்தி எவ்வளவு மன உளைச்சல். நான் இவர்கிட்ட சொன்னேன் கவுன்சில் பிடுங்க சார். நான் ஜாக்குவார் சார் வரைக்கும் பிரச்சனை கிடையாது, இன்னமும் கவுன்சில் பிடுங்க. நீ டேரக்டா போய் கவுன்சில் போயிட்டு அங்க ரீசர்ச் பண்ணி நீ வாங்க, நான் ரீசர்ச் பண்ணிட்டேன். அந்த பிரச்சனை கிடையாது. பெரு தயாரிப்பாளர் சங்கத்துல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நம்ம எதுவாக இருந்தாலும் பேசினா பேசி கேட்கலாம். இங்க பேசிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அங்கேருந்து பேசுறதுக்கு இங்க ரெஸ்பான்ஸ் கிடையாது. வரவங்களுக்கு நான் என்ன சொல்றேன், முதல்ல தயாரிப்பாளர் சங்கம் முதல்ல பக்கா ரிஜிஸ்டராங்கிறத முதல்ல பாருங்க. எல்லாமே இங்க ரீசர்ச் பண்ணிருக்காங்க. 150 ரூபா. நான் என்ன சொல்றேன், ராயப்பட்ட 150 ரூபா ரீசர்ச் பண்ணாக்க நிறைய தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு. 150 ரூபா கொடுத்தாக்க ரீசர். நான் போனாக்க 150 ரூபா கொடுத்தா தயாரிப்பாளர் சங்கம் ரீசர், எனக்கு ரீசர். அதெல்லாம் தயாரிப்பாளர் சங்கம் ஆயிடுமா? முதல்ல அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, பின்னாடி என்ன, அவங்க என்ன பண்ணாங்க, எத்தனை வருஷம் சினிமாவில் இருக்காங்க,
அவங்களோட ஆளுமை திறன் முதல்ல ஆளுமை திறனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் சேர்ந்தேன். 5000 10,000 கொடுக்கலாம்னு சொல்லி நானே அதை தப்பு பண்ணிட்டேன். 5000 கொடுக்கலாம்னு சொல்லி அழைச்சி சேர்த்தேன். ஏன்னா வெளிப்பிம்பத்தை பார்க்கும்போது எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் பண்றது தான் நம்ம தோணும். எல்லாம் பரவாயில்ல, ஒரு அனுபவம் இல்லாத இருக்கும். நான் அனுபவத்தை குறை சொல்லவே இல்லை, நல்ல அனுபவம் இல்லாத தான், நல்லா வலிமை மிக்க ஆள் தான். அதெல்லாம் சொல்லவே கூடாது. நம்ம வயசு பத்தாது, அனுபவம் பத்தாது. அவ்வளவு எமோஷன் ஆகுது எனக்கு. இது சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. சண்டை போட்டு போராடி திருப்பி வாங்கி கொடுக்கறதெல்லாம் அடிக்கடி சொல்லிட்டு இந்த வார்த்தை ஏன் இது சண்டை போட்டு போராடி வாங்கி கொடுக்குறா? கத்தி எல்லாம் எடுத்து கொடுக்குறா, சண்டை போட்டு எம்ஜிஆர் சண்டை போட்டு வாங்கி கொடுக்க வேண்டியது வாங்கி கொடுக்கல எங்களுக்கு. மாயவட்டைக்கு இந்து சத்துக்கு இல்லை இப்பு சத்துக்குன்னு அதுக்கு தெரியாதா? இப்போ இந்து சத்து இருக்குது. ஆனா ஆனவனை கத்துக்கு சினிமா வந்து என்னங்க இது ரொம்ப மன உளைச்சலாகி இருந்து படமே வேணாம் போங்க, என்ன இது தொல்லை கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னு. எனக்கு என்னடா இது, நம்மள்ட்ட நம்பி வந்துட்டாப்ல, நம்ம ரீசெட் பண்ணி கொடுத்தாங்க, ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க படத்தை. தேட்டர் வரை இது வரையும் 4 படம் பண்ணியிருக்காங்கண்ணா. அண்ணனுக்கு தெரியும் என்னன்னா 4 படம் பண்ணியிருக்கிறோம். 4 படம். முதல்ல கீழக்காடு, அதுக்கப்புறம் ஆண்பிய அழைப்பு, அதுக்கப்புறம் பற்றவனு, இப்போ 4வது படம். நான் நடிச்ச படம் எதுவுமே ஸ்ட்ரிக்டானதே கிடையாது. கரெக்டா 3 மாசம் ஷூட்டிங், அடுத்த 3 மாசம் ரிலீஸ் ஆகும். இது 6 மாசம் 7 மாசம் ஷூட்டிங் முடிஞ்சது. சொன்னாரு நான் எல்லா கோஆர்டினேட் பண்ணி தான் டைம் பண்ணித்தரேன். பண்ணலையே பாரதி சார் யாருமே பண்ணலையே. பண்ணியிருந்தா இது எப்படி வந்திருக்கும்? பண்ணியிருந்தா அது அனலைஸ் பண்ணியிருந்தா ஃபுல்லா அனலைஸ் பண்ணி எந்தெந்த தயாரிப்பாளர் என்னென்ன பேர் இருக்குது, இவரோட சாரோட ப்ரொடக்ஷன் பேர் எதுல டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க கேளுங்க. அவரை தெரியாது எதுல எல்லாம் இவர் 3 இதுல ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு. எதுல அவரை செக் பண்ணி சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். தெரியாது. ஏதோ வந்தவரையும் உள்ளார வர வேண்டிய அப்படி கூட இருக்கலாம். அன்னைக்கு உள்ள நிலைமைக்கு ஓடுதா போதா வருதான்னு நினைக்கிறாரு போல இருக்கு. அது அப்படித்தானே சொல்லணும், அப்படித்தானே எடுத்துக்க வேண்டியிருக்கு. நம்ம அப்படித்தானே எடுத்துக்க வேண்டியிருக்கு. சரி, அன்னைக்கு உள்ளது போதும்னு நினைக்கிறாரு போதும். இந்த எமோஷன் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். சரி, போயிட்டு முடிஞ்சு ரிலீஸ் ஆக போதுன்னு ஒரு 4 நாள் அதுதான் சொல்றேன். பின்னணி உள்ள தயாரிப்பாளர்கள் இப்ப சாரே நான் வந்துட்டா திருப்பி அதே தப்பு சாரே பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளவு நம்பிக்கையான ஆளுங்க. ஒருத்தர் நம்ப வச்சு கழுத்த கூடாது. கடைசி இடத்துல இவர் போன் பண்ணி பேசுறாரு. அங்கேருந்து போன் பண்ணி பேசுறீங்களா சார்? போன் பண்ணி பேசுறாரு. பேசும்போது கூட என்ன சொல்றாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், வர சொல்லுங்க, மாத்தி கொடுக்குறேன், அசால்ட்டா மாத்தி கொடுக்குறேன். இன்னைக்கு இவரால் முடியுது 30,000 40,000 செலவு பண்ண முடியுது, ரைட்டு போய் பிரச்சனை பண்ணிட்டு விடுங்க, அதை பண்ணிக்கலாங்க அப்படின்ட்டாரு. முடியாத என்ன சொல்லுவோம், நான் பட்டம், நான் ப்ரொடியூசரு, பட்டம் படம் பண்ணும்போது நான் ப்ரொடியூசரு. எனக்கு இது மாதிரி நடந்திருந்தா அன்னைக்கு நான் ஜாக்கோர் சார்ட்ட போகாம இங்க நான் போயிருந்து அது மாதிரி நடந்தா கண்ணாடியை உடச்சிருக்கேன். நடந்திருந்தா நான் பேச மாட்டேன். இது இவங்களுக்கு நடந்ததுனால கடந்து போயிட்டாங்க. நமக்கு நடந்திருந்தா அது வேற மாதிரி இருக்கும். படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்க? இது கடலூர் சுத்தி ஷூட் பண்ணிருக்கோம். கடலூர் சுத்தி ஷூட் பண்ணிருக்கோம். பரங்கிப்பேட்டை முக்காவாசி பரங்கிப்பேட்டை ஷூட் பண்ணிருக்கோம். கடலூரை சுத்தி முழுக்க படமாக்கப்பட்டிருக்கு. சிதம்பரம் கடலூரை சுத்தி படமாக்கப்பட்டிருக்கு. இது நடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா வாணிஸ்ரீன்னு ஒரு பொண்ணு எனக்கு வேற அப்படின்ட்டாங்க. அப்புறம் டார்த்தி, அந்த பொண்ணு குட்டி பொண்ணு வந்திருக்காங்க பேசுவாங்க, அவங்க பண்ணியிருக்காங்க. டார்த்தி அந்த குட்டி பொண்ணு ரொம்ப ஆக்டிங்னா நம்ம சொல்லவே வேணாம். ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப்ல நான் புதுசா பாக்குறவங்களே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆறா ஒரு படத்தை எடுக்கணும்னு சொல்லி அவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லா மேக்கப் பண்ணிட்டு நிற்கும் போது கூட அது பயப்படல. அந்த பொண்ணு அப்படின்னு மிரட்டும் போது கூட பயப்படல. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டா இந்த இடத்துல பயப்படக்கூடாது, இந்த இடத்துல சிரிக்கணும், இந்த இடத்துல பயப்படணும்னா அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிச்சு அந்த பொண்ணு. அது மாதிரி டேரக்டர் சொல்ல வேணாம். டேரக்டர் நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன், நல்லா பண்ணியிருக்காரு டேரக்டர். நாளைக்கு 18 மணி நேரம் 16 மணி நேரம் நான் ஸ்டாப் கண்டினியூவா பேருக்கு இருக்கு. 18 மணி நேரம் 17 மணி நேரம் 16 மணி நேரம் கண்டினியூவா இருக்கு. இதுல 2 மணி. இதுல இன்னொரு பிரச்சனையும் என்னன்னா, எனக்கு காலையில ஷூட் சொல்லிடுவாங்க, டேக் சொல்லிடுவாங்க. காலைல உங்களுக்கு காலைல வந்துன்னு சொல்லுவாங்க. காலைல 10 மணிக்கு மேக்கப்லாம் போட்டு போகணும். ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க, யூனிட் யாருமே இருக்க மாட்டாங்க. கேட்டா வேற எங்கேயா ஷூட் ஓடிட்டு இருக்கும். நம்மள ஒரு 3 மணி நேரம் உட்கார வச்சு எல்லாம் காஞ்சி அதுக்கப்புறம் திருப்பி ரீமேக்கப் போட்டு எடுத்து அதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். முக்கியமா இதுல கதாபாத்திரம் 2 பேர் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க. டார்த்தி ஒரு ஆள், வாணி ஒரு ஆள், 2 பேருமே நல்லா அருமையா பண்ணிருக்காங்க. அதை விட சார் நல்லா பண்ணியிருக்காரு. அது மக்களாகியவங்க தான் பார்த்து சொல்லணும், இவங்கெல்லாம் தான் பார்த்து சொல்லணும். படத்துல காமெடியும் கலந்துருக்கா இல்ல காமெடி இருக்கு, காமெடியும் கலந்துதான் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் மூவி தான் இது. நம்ம ஃபுல்லா ஹாரர் கொரியன் படம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் மூவி தான் இது. பொதுவா பெண்கள் பார்க்கக்கூடிய அளவு தான் முடியும். யாரும் முகம் சுழிச்சிடக்கூடாது. நம்ம ஒரு படம் பண்றோம். இவர் அடிக்கடி சொல்றாரு, இஸ்லாமத்துல சில இதெல்லாம் தவறா புரிஞ்சுப்பாங்க, நீங்க எதுவும் கிளாமர் சீன் வச்சிடாதீங்க. லாஸ்டா சொன்னீங்க போஸ்ட் ஒரு போஸ்ட் ஒன்று டிசைன் பண்ணுவோம் பிசினஸ்க்காக. ஐயோ வேணாம், அந்த பிசினஸ் எல்லாத்தையும் பரவாயில்ல, வேண்டாம், கிளாமரா வேணாம் அப்படின்றாரு. இருக்கும் கிளாமர் இருக்கும், காமெடி இருக்குது, பிளஸ் ஹாரர் இருக்குது. ஹாரர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரர். இது இஸ்லாமியர்களை தாக்கி உள்ள படம் கிடையாது. அது முதல்ல பதிவு பண்ணிருக்கேன். நிறைய பேர் என்று இதுக்கு முன்னாடி அம்பி வெங்கடேசன் சோழராஜ்ய கட்சின்னு சொல்லி அவரை நான் கூப்பிட்டுருந்தேன். அதை நான் பதிவு பண்ணியாகும் சார். அதை இங்க கூப்பிட்டு இருந்தாலும் போன தடவை சோழராஜ்ய கட்சின்னு ஒருத்தர் அம்பி வெங்கடேசன் சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டுருந்தேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாம் பிரஸ் எல்லாம் மீட்டிங் கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாரு. படத்தை பார்த்துட்டு வெளியில போய் பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனை வேற எனக்கு.
அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே அடுத்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. உங்களுக்கு தெரியாது சார் அது. நான் உங்க காது கொண்டாடுறேன். இஸ்லாமியர்களை வந்து தாக்கி படம் பண்ணிருக்கீங்க. ஜின்னுக்கு உருவம் கிடையாது. ஜின்னுக்கு உருவத்தை வச்சு நீங்க படம் பண்ணிருக்கீங்க. அதுவும் இல்லாம கீழே வந்து நீங்க வந்து மலக்குமார்னு சொல்லக்கூடிய அவங்க எல்லாம் இழிவுபடுத்திருக்கீங்க. அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணி நான் காம்ப்ரமைசன் பேசி 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 அதை சரி பண்ணி அவர்கிட்ட அம்பியூமேஷன் சரி பண்ணிட்டு சார் ரைட் இன்னொரு படத்தை போட்டு காமிப்போம். படத்தை இன்னொரு தனி போட்டு காமிச்சு அது ஓகே ஆனதுக்கு இங்க இந்த பூதம் கிளம்புது. இந்த பூதத்தை ஆஃப் பண்ண இந்த பூதம் கிளம்புது. பேர் டைட்டில் பிரச்சனை. அதுக்கு ஒரு மாசம் ஆகுது. சார் இப்போ ரிலீஸ் வந்து எத்தனை பாங்க ரிலீஸ் வந்து 25 தேட்டர் பிளான் பண்ணிருக்கோம் சார். ஃபர்ஸ்ட் கட்டமா முதல் கட்டமா 20 தேட்டர் பிளான் பண்ணிருக்கோம். சென்னையில வந்து ஆல்பர்ட் பாடி லட்சுமி பாலா பாடி எக்மோர் ஆல்பர்ட் இன்னும் 2 தேட்டர் பேசிட்டு இருக்கோம். கன்ஃபார்ம் ஆன சொல்றோம். காசி டாக்ஸி பேசிட்டு இருக்கிறோம். இன்னொரு கன்ஃபார்ம் ஆகல. இது கியூப் கிடையாது. அது வந்து வேற இதில் இருக்கு. அதனால பேசிட்டு இருக்கிறோம். வெளியில வந்து செங்கல்பட்டு போடுறோம். அப்புறம் பாண்டிச்சேரி, சிதம்பரம், திருவாரூர், தைலமை ஒரு சில ஏரியாலாம் போடுறோம். மொத்தம் 20 தேட்டர் போடுறோம். தென்காசி போடுறோம். தென்காசி புளியங்குடி போடுறோம். தூத்துக்குடி சத்யா போடுறோம். தஞ்சாவூர் போடுறோம். திருச்சி அருணா போடுறோம். அப்புறம் எல்லா சினிமாஸ் நாமக்கல் இப்படியே ஒரு 25 தேட்டர் போடுறோம் சார். சென்னையில ஏன் இவ்வளவு கம்மியான தேட்டர்ஸ் கொடுக்கலையா இல்ல நீங்க வாங்குவீங்க? வாங்குறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை சார். நாங்களாம் திருப்பட தேவைக்கு திருப்பி பதிவு பண்றோம். பெருப்பட தேவைப்படுகிறதுனா வாங்கிடலாம். சிறுபட தேவைக்கு இங்க வாங்குறதுக்கான வசதி இல்லையே. இங்க எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு சார். லிமிடேஷன் இருக்கு. முதல்ல நம்மளும் குறை சொல்ல முடியாது. நம்ம முதல்ல முகத்தை பார்த்தாலே தேட்டருக்குள்ள வராங்க ஆடியன்ஸ் யாரை பார்த்து வராங்க? சிக்கல் ரைஸ் சிக்கல் ரைஸ் பெரிய ஆள் ஆயிட்டாருன்னா உள்ளார வருவாங்க. நம்மள 2-4 படம் தான் பண்ணிருக்கோம். நம்மளை நம்பி உள்ளார வராங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்த படங்கள்ல தேட்டர் என்கரேஜ் ஆகும். தேட்டருக்காரங்க சொல்லுவாங்க. தேட்டருக்காரங்க அதெல்லாம் சூப்பரா பண்றாங்க. நம்ம டேரக்டா பேசணும் போகலாம் டக்குனு தேட்டர் கொடுத்தாங்க. நம்மளால என்கரேஜ் பண்ணி போட முடியல. இது வந்து மத்த ஹாரர் படம் தான் சார். ஹாரர் முன்னாடி வந்தா நல்லா போயிருக்கீங்க. ஆமா ஆமா அரண்மனைக்கு முன்னாடி வந்திருந்தா நல்லா பேருக்கு சொல்றத விட இப்பயும் ஒண்ணு கட்டுக்கூடாது சார். இப்போ இந்த நாளானிக்கு ரிலீஸ் பாருங்க. இதால அரண்மனை வசூல் பாதிக்கலன்னா நீங்க கேளுங்க சார். அடுத்த வெற்றி மீட்ல சந்திப்போம். சக்சஸ் மீட்ல சந்திப்போம். இதனால அரண்மனையோட வசூல் கொஞ்ச நாள் பாதிக்கலன்னா நீங்க என்ன கேளுங்க. ஒரு நடிகரா அவர் கூட டைரக்டரா நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அவர் டைரக்டர் கூட நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். இந்த படத்தை முழுக்க நாங்க உட்காந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பார்த்துருக்கோம். முழுக்க கொண்டாந்துருக்கோம். இப்ப நேற்று தான் கியூப்ல ஷோ போய் பார்த்து வந்தோம். எங்களுக்கே பிரம்மாண்டமா ஆச்சரியமா தான் இருந்துச்சு. என்னைக்குமே படைத்தவனுக்கு தன்னோட குழந்தை வந்து நல்லா தான் அழகா தான் இருக்கும். வெளியில இருந்து 4 பேரை பார்க்கவும் வச்சிருக்கிறோம். இது அரண்மனையோட வசூலை பாதிக்கல, சுத்தமா பாதிக்கலப்பா அப்படின்னு நீங்க சொல்லிடுங்க. அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்லிடுங்க. கண்டிப்பான ஊர்ல பாதிக்குது அரண்மனை. இது வந்து டார்த்தி நம்மளோட மினி ஹீரோயின். இந்த படத்தோட மினி ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. நடிப்புல எல்லாம் வந்து அடுத்த பேபி ஷாம்லி, நம்ம பேபி ஷாம்லி எப்படி பண்ணி முன்னாடி வந்தாங்களோ அதை விட தாண்டி பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு. நல்ல பொண்ணு, நல்ல பர்ஃபார்ம் பண்ணாது. சொல்லுமா என்ன எப்படி பண்ண என்னன்னு சொல்லுமா. எங்க டீம் ரொம்ப நாங்க எஃபோர்ட் போட்டு தான் பண்ணோம். டே அண்ட் நைட் எங்களை தூங்க விடாம ஷூட் எடுத்தாங்க. அண்ட் எஸ் ஜின் கேரக்டர் பண்ண சிக்கல் ராஜேஷ் அங்கிள் இவர் வந்துட்டு 16 ஹார்ஸ் ஜின் கேரக்டரோட மேக்கப்ல இருந்தாங்க. ஸோ அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ். உனக்கு என்னமா கேரக்டர் அப்படின்னு சொல்லு. உன்னோட கேரக்டர் பத்தி சொல்லு. நான் வந்துட்டு ஹீரோயினோட சைல்டு வெர்ஷன். ஒரு 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 சின்ன முஸ்லீம் பொண்ணு அதுக்கிட்ட ஒரு ஜின் என்னென்னலாம் அதை மாட்டிட்டு அந்த குழந்தை என்னென்னலாம் பண்றா அப்படின்றது. ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருந்தது உங்களுக்கு? ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா இல்ல பேய் படம் அது அந்த மாதிரி அங்கிளை பார்த்து பயந்தீங்களா? ஆக்சுவலி எல்லாரும் நினைச்சாங்க நான் அங்கிள் பார்த்து பயந்துருவேன்ட்டு. ஆனா எனக்கு பயமே இல்லை. அந்த நேரத்துல ஜாலியா இருந்தது. அப்போ உனக்கு ரோல் மாடல் யாரை நினைக்கிற சினிமால? சினிமாவில் நீ யார் மாதிரி ஆகணும்? எனக்கு ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் ஹீரோயின் நயன்தாரா. நெக்ஸ்ட் நயன்தாரா. வணக்கம், நான் மாயவன் வேட்டை படத்தோட இயக்குனர் செங்கை தமிழன் ராஜேஷ். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய புனித நூல்னு சொல்லக்கூடிய குரான்ல இருந்து ஜின்னுன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு படைப்பு. அதை பற்றி நாம வந்து இந்த படத்துல வந்து பேசியிருக்கிறோம். இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடலூர், பரங்கிப்பேட்டை, அப்புறம் அதை சுற்றி வட்டார பகுதிகளில் ஒரு 36 நாள் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஃபுல் அண்ட் ஃபுல் டே அண்ட் நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணி இந்த படத்தை முடித்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அதிகமாக புதுமுகங்கள் நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா நம்ம வந்துட்டு வாய்ப்பு தேடி அதிகமாக போகும்போது நமக்கு நிறைய இடங்கள்ல மறுக்கப்பட்டது வாய்ப்பு புதுமுகங்களுக்கு. அப்போ வந்துட்டு நானே கிட்டத்தட்ட ஒரு 20,000 வாய்ப்புகளையாவது நான் இழந்திருப்பேன். அந்த அளவுக்கு நம்ம ஒரு 10-12 வருஷமா அந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கிறேன். அவ்வளோ வாய்ப்புகள் இழந்திருப்பேன். அதனால சரி நம்மள மாதிரி என் கூட சேர்ந்து அந்த வாய்ப்புகள் தேடின அவங்களே நான் திரும்பி உள்ள போட்டு கிட்டத்தட்ட ஒரு 28 புதுமுகங்களுக்கு நான் அந்த படத்துல வாய்ப்பு கொடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம்
பாத்தீங்கன்னா இது இந்த படம் வந்து இஸ்லாத்தை பத்தி சொன்னதா சொல்லிட்டு நிறைய தவறா சொன்னதா பத்தி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அப்படி இந்த இஸ்லாத்தை பத்தி இதுல எதுவுமே தவறா சொல்லப்படல. நான் முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட 2009 இருந்து இஸ்லாத்தை நான் வந்துட்டு புத்தகங்கள் பைபிள், குரான் எல்லா புத்தகமும் படிப்பேன். பகவத்கீதையில இருந்துட்டு ஆக்சுவலா சொல்ல போனா 18 புராணங்கள் எல்லாமே படிப்பேன். அதனால எனக்கு ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் வந்துட்டு எனக்கு மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு உண்டு. அதனால நான் முழுக்க முழுக்க அது வந்து குரான்ல சொல்லப்பட்ட அந்த சைத்தான்கள் வந்து 36 இடங்கள்ல ஜின்களை பத்தி வந்துட்டு நபிமார்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த 36 இடங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதை தாண்டி நான் எதையுமே இந்த இதுல சொல்லல. அதனால இந்த சிர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம் சொல்லுவாங்க. அதாவது பெரிய சிர்க், சின்ன சிர்க்னு சொல்லுவாங்க. கடவுளுக்கு இணையா வந்துட்டு அல்லாஹ்க்கு இணையா வந்துட்டு வேற எந்த ஒரு படைப்பையும் வந்து நிகழா வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சட்டங்களை நாங்க மீறி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து போன தடவை எழுந்துச்சு. அப்படி இந்த படத்துல எதையும் நான் வந்துட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசல அப்படின்றத வந்துட்டு படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு ஹாரர் படமா உருவாகி இருக்குது. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா போன மாசம் ரிலீஸ் ஆக வேண்டியது. அது கொஞ்சம் டைட்டில் பிரச்சனையால கொஞ்சம் ரிலீஸ் டேட் பின்னாடி போயிடுச்சு. அதே மாதிரி பேய் படம்னா பொதுவாகவே ஹாரர் படம்னா பேய்னு சொல்லிட்டு இருக்க இடத்துல ஜின்னு ஒரு விஷயத்த சொல்லி அந்த ஜின்களை பத்தி உலகத்துல எவ்வளவு பெரிய படங்கள் வந்திருக்குது. நான் இல்லைன்னா சொல்லல, இந்தியாவிலே கிட்டத்தட்ட 3-4 படங்கள் மேல வந்திருக்குது. ஆனா யாருமே வந்துட்டு ஜின் அப்படின்றதுக்கு விளக்கமோ அது படைக்கப்பட்ட சரியான காரணத்தையோ சொல்லல. இந்த இடத்துல நான் வந்துட்டு இந்த படத்துல ஜின்கள் படைக்கப்பட்ட காரணத்தை சொல்லியிருப்பேன். ஜின்கள் வந்து மனிதனை ஏன் வந்துட்டு இவ்வளவு தூரம் அழிக்க நினைக்குதுன்ற ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறேன். ஜின்களோட உலகம் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் இந்த படத்துல பதிவு செஞ்சிருக்கிறேன். அதனால கண்டிப்பா வந்து மக்கள் வந்துட்டு இந்த புதுவிதமான வித்தியாசமான ஒரு படத்தை வந்துட்டு கொஞ்சம் பார்த்து ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்து என்ன பண்ண முடியும்? அடுத்து சார் வந்துட்டு நான் அடுத்து ஒரு படம் ஸ்கிரிப்ட் போய்கிட்டு இருக்கு. ப்ரொடியூசர் வந்துட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள்ல அஃபீஷியலா அந்த இது வந்துகிட்டு இருக்கும். பட் நான் வந்தது வந்துட்டு ஆக்சுவலா என்னன்னா சினிமாக்குள்ள நுழைஞ்சதே நான் வந்து 6 வயசுல இருந்துட்டு விஜய் நான் வச்சு படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்தேன். அதனால கண்டிப்பா வந்து நான் விஜய் வச்சு படம் எடுக்கணுன்ற ஒரு தீவிரமான முடிவுல தான் இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா இப்போ எனக்கு வந்துட்டு போன தடவை கூட ரொம்ப நான் அப்செட்டா டென்ஷன்ல எனக்கு பேச்சும் வரல, மூச்சும் வரல. திடீர்னு அந்த ஏன்னா போன தடவை பிரஸ் மீட் நடக்கிறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி தான் வந்துட்டு விஜய் ஒரு அனௌன்ஸ் பண்ணாங்க, நான் இனிமேலே வந்துட்டு படங்கள் நடிக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த கில்லி ரீ-ரிலீஸ் ஆனது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. ஏன்னா முதல் நாள் தியேட்டர் வசூலை பார்க்கும்போது அப்படியே என்ன சொல்ல உங்களுக்கு இந்த பாலைவனத்துல மழை பெஞ்சிச்சுன்னா என்ன மாதிரி ஒரு அந்த இடமே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு மனசுக்குள்ள ஒரு திருப்தி. அதனால மீண்டும் மறுபடியும் கண்டிப்பா விஜய் நான் படம் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை, மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய 150 அவர் நம்பியிருக்கக்கூடிய 150 தயாரிப்பாளருக்கும் 1000 இயக்குநர்களுக்கும் வந்துருச்சு. ஒண்ணும் இல்ல, வருஷத்துக்கு ஒரு படம் அவர் பண்ணா கூட போதும். அந்த அளவுக்கு பண்ணா கூட மக்கள் வந்து அவருக்கு நீங்க வந்துட்டு சினிமா விட்டாலும் சினிமா அவங்களை என்னைக்குமே விடாதுன்னா, அதனால நீங்க கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணுங்க. அதுல ஒண்ணு என்னோட படமா இருக்கணும். என்னோட அடுத்த படம் கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து கதை சொல்றதுக்கு தயாரா இருக்கிறேன். ஒருவேளை நீங்க கூப்பிடனாலும் பரவாயில்ல, உங்க வீட்டு வாசல்ல வந்து உட்காந்து கதவை தட்டி நான் போராட்டம்னாலும் பண்ணிடுறேன். எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. எனக்கு உங்ககிட்ட வந்து கதை சொல்லணும், உங்களை வச்சு படம் பண்ணணும், அதுதான் என்னோட ஆசை. இதோட முன்னாடி அது மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணிருக்கீங்களா விஜய் சார் பாக்குறதுக்கு, இல்ல ஸ்டோரி சொல்றதுக்கு? முயற்சி பண்ணதை விட நான் தான் சொன்னேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20,000 வாய்ப்புகளை இழந்திருப்பேன்னு சொன்னேன். அதான் இங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு பேக்ட்ராப் இல்ல அப்படின்னாலே விஜய் சார் வீட்டுக்கு போனீங்களா, அவர் பார்க்க ட்ரை பண்ணீங்களா அந்த மாதிரி? இல்ல, நான் ஃபர்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் யாருன்னு என்கிட்ட என்ன இருக்குன்னே தெரியாம நான் வந்து நீட்னா அது என் மேல ஃபால்ட் ஆயிடுமே. அதனால இப்ப நான் ஒரு படைப்பு படைச்சிட்டேன், ஒரு குழந்தைய பெத்தெடுத்தாச்சு, இனிமேல் கொண்டு போயிட்டு அந்த இன்னொரு குழந்தை அதனால இனிமேல் தான் நான் அவர்கிட்ட மூவ் பண்ண. விஜய் சார் மாதிரி பண்ணா காட்ஃபாதர் மாதிரியான ஒரு பெரிய கண்டிப்பா எப்படி இன்னும் ரஜினி சாருக்கு ஒரு பாஷாவோ அதே மாதிரி விஜய் சாருக்கும் ஒரு பெரிய படம் பண்ணணுன்ற ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்குது. அந்த பாஷா நாயகன் மாதிரி ஒரு நல்ல ஒரு கதை ஒண்ணு கண்டிப்பா விஜய் எனக்கு வச்சு நான் மைண்ட் பண்ணி எழுதியிருக்கிறேன். கண்டிப்பா அதை பண்ணுவோம். அப்படியே ஆக்ஷன் த்ரில்லர் படம் ஃபுல்லா போகும். மாயவன் வெட்டி படம் முழுக்க முழுக்க ஆரர் படமா பண்ணியிருக்கிறோம். காமெடிகள் இருக்குது, காதல் சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து அதிகப்படியான என்ன சொல்லியிருக்கோம்னா, நம்ம வந்து பொதுவாகவே ஒருத்தங்க மேல அன்பு வச்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமான லெவலுக்கு போவோம். இந்த விஷயம் நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சா கூட அவங்களுக்காக அந்த விஷயங்களை வந்துட்டு உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். அந்த ஒரு சின்ன கதை கருதான் வந்துட்டு ஒரு தாய் வந்துட்டு எப்படி தன்னோட குழந்தை மேல வைக்கக்கூடிய அன்பா இருக்கட்டும், ஒரு காதலன் ஒரு காதலி மேல வைக்கிற அன்பா இருக்கட்டும், ஒரு நண்பர்கள் தன்னோட நண்பர்கள் மேல வைக்கக்கூடிய நட்பா இருக்கட்டும், அதுக்காக அவங்க எந்த அளவுக்கு போவாங்க, தன்னோட உயிர் தியாகம் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் மாய வேட்டை வந்து ஆக்சுவலா இந்த கதை வந்துட்டு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல என்னோட நண்பன் இப்போ இங்க இல்ல, அவன் இறந்துட்டான்.
அவங்க பாட்டில் பாட்டில் அவனோட பேர் வந்துட்டு முகமது மைதீன்னு சொல்லிட்டு 2009 வந்துட்டு என்னோட அவன் படிச்சான். 2010 அவன் இறந்துட்டான். அவன் சொன்ன ஒரு சின்ன கதை தான் வந்துட்டு இந்த மாயவன் வேட்டையோட ஒன்லைன். எனக்கு நான் ஆக்சுவலா வச்சிருந்தது ஒரு ஆர்ட் ஃபில்ம். அதாவது எனக்கு வந்து இந்து முஸ்லிம்கள் பிரச்சனை வந்து காலங்காலமா போய்கிட்டு இருக்காது. அந்த காலத்துல இருந்து போய்கிட்டு இருக்கு. 1931 வந்துட்டு இந்தியா சுதந்திரம் அடையும் போது மிகப்பெரிய ஒரு இந்து முஸ்லிம் பிரச்சனைகள் இருந்துச்சு. காளிதாஸ் பாத்தீங்கன்னா இந்து முஸ்லிம் பிரச்சனைகள் வந்தப்ப முதல்ல வந்துட்டு காளிதாஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பேசும் படம், இந்தியாவில் முதல்ல பேசும் படம் அதுதான் வந்துட்டு முதல் இந்து மக்களும் முஸ்லிம் மக்களும் ஒரே தாய் வயிற்று பிள்ளைகள், அவங்க சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொன்ன படம். அந்த படமே எனக்கு வந்துட்டு நான் அதை படிக்கும் போது எனக்கு வந்துட்டு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது எனக்கு அந்த படங்கள் மூலமா தான் எனக்கு தோணுச்சு. அப்பவே எனக்கு வந்து இஸ்லாமிய நண்பர்கள் கொஞ்சம் ஜாஸ்தி. நான் இன்னும் சொல்ல போனா இஸ்லாமிய நண்பர்களோட ரொம்ப நெருக்கமா பழகுவேன். அப்படிதான் அவன் எனக்கு பழக்கம். ஸோ அந்த மாதிரி என்னோட படங்கள் எல்லாமே இருக்கும். அப்படி ஒரு கதையோட தான் நான் வந்து ஜாகிர் சாரை சந்திச்சேன். நான் இயக்குனரா வாய்ப்பு கேட்டு வரல. ஆக்சுவலா நான் அவருக்கு ரைட்டரா வாய்ப்பு கேட்டு வந்தேன் அவரோட படத்துக்கு கதை எழுத. பட் அவர் என்னோட சிச்சுவேஷனை பார்த்துட்டு, என்னோட டேலண்ட்டை பார்த்துட்டு அவரா என்னை இயக்குனர் ஆக்குனார். ஸோ அந்த மாதிரி இந்து முஸ்லீம் கதை ஒண்ணு, ஒற்றுமைக்கான கதை ஒண்ணு வச்சிருந்தேன். அந்த ஆர்ட் ஃபில்மா ஒண்ணு பண்றதுக்கு வச்சிருந்தேன். அது பெரிய பட்ஜெட்ல போகுன்றதுனால சார் வந்துட்டு இந்த படம் பண்ணலாம், ஒரு ஆரல் படமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டக்குன்னு எனக்கு வந்துன்னா, நான் வந்துட்டு சினிமாக்குள்ள வரும் முத வாய் விட்டு சொன்னது வந்துட்டு நண்பனா அவன்கிட்ட தான் அதிகமா சொன்னேன். அவன் அப்பவும் சொல்லுவான், நீ வந்துட்டு ஒரு பெரிய இயக்குனராகவும் நடிகராகவும் வருவேடா அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவனால அவனுக்கு ஒரு டெபிட், அவனுக்கு ஒரு இது கொடுக்கணும் அப்படின்ற, அவன் இன்னைக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவனோட இதா அவன் வாழணும், அது சினிமாவில் ஃபர்ஸ்ட் முயற்சியை அவன் மூலமா உருவாகணும்னு சொல்லிதான் இந்த கதையை பண்ணேன். அதுதான் இந்த படத்துக்கு எனக்கு கதை இல்லை. அப்போ ஆக்சுவலாக அவன் சொன்ன அந்த கதை மட்டும்தான் இருக்கேன். எனக்கு முழு ஸ்கிரிப்ட் முடிக்கல. நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட கதை ஒன்று இருக்குது சார், அவன் இப்போ இல்லை, அந்த கதையை நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் சார். சொன்னா ஓகே தாராளமா பண்ணுன்னு சொல்லிட்டு சார் எனக்கு வந்து தைரியம் கொடுத்து பண்ணார் சார். தயாரிப்பாளருக்கு ரொம்ப நன்றி சார். வந்து என்னோட தயாரிப்பாளர் வந்து ஆக்சுவலா தேடி வந்து வாய்ப்பு கொடுத்த ஒரு நல்ல ஒரு மனிதர். அதனால அவருக்கு முதல் வந்துட்டு வணக்கம் சொல்ல. நான் எப்போ தோண்டு போனாலும் எனக்கு வந்துட்டு நான் இருக்கிறேன் நீ வந்து இதெல்லாம் பண்ணு. நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு படத்துல, எவ்வளவோ பிரச்சனைகள் வந்துச்சு. அந்த மாதிரி டைட்டில் பிரச்சனை வந்துச்சு, ரிலீஸ் பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மத பிரச்சனை வந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு அவர் தான் வந்து நான் இருக்கேன், நீ சப்போர்ட் பண்ணி என்னை ஓட விட்டாரு. அதனால அவருக்கு முதல் நன்றி. அதுக்கப்புறம் இசை, நல்ல பின்னணி இசை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. அப்படி முகமது அசாருதீன் அவர் வந்துட்டு அவருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எடிட்டர் மணிக்குமாரன் நல்லா பக்கவா பண்ணியிருக்கிறா, அப்படி அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு டப்பிங் பண்ணக்கூடிய சவுண்ட் இன்ஜினியர் வந்துட்டு கஜா சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அற்புதமா வந்துட்டு ஒளிப்பதிவு செஞ்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் டிஐ வந்துட்டு பன்னீர்செல்வம் சார், அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. அவரோட ஸ்டுடியோல தான் முழுக்க எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷனும் பண்ணோம். அப்புறம் வந்து ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா, ஆக்டர் வந்து சிக்கல் ராஜேஷ் பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அவர் வந்து ஒரு வரம், அவ்வளவுதான். ஒவ்வொரு புதுமுக இயக்குனருக்கும் அவர் கிடைக்கிறது மிகப்பெரிய வரமா தான் இருக்கும். ஏன்னா நடிச்சோம் போன நான் சொன்னா, நான் 28 புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன், யாருமே இன்னைக்கு இல்லை. இந்த வாணிஸ்ரீ, அவங்க மேடம் வாணிஸ்ரீ தான் இருக்கிறாங்க. நான் இவங்க கூப்பிட்டாலும் உடனே வந்து நிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு டார்த்தி, அவங்க அம்மா ரொம்ப சப்போர்ட்டடா, இப்போ அவங்க கூப்பிட்டாலும் வந்து உடனே வந்துடுறாங்க. அவங்கள மாதிரி ஒரு சிலர் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணது சிக்கல் ராஜேஷ் தான். இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படியே ஓரமா போய் தோண்டு போய் உட்கார்ந்தாலும் வாங்க ராஜேஷ் போவோம்னு சொல்லி எடுத்து கொண்டு வந்து ரிலீஸ் வரைக்கும் அவர் தான் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், என் பேர் வாணிஸ்ரீ. என்னோட ஃபர்ஸ்ட் மூவி இது. எனக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் ராஜேஷ் சாருக்கும் ஜாக்கி சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மூவில வந்து நாங்க டே நைட்டு தூங்காமலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ராஜேஷ் அண்ணாவை பத்தி சொல்லணும்னா, அவர் மேக்கப் போட்டாருன்னா தண்ணி சாப்பிட கூட முடியாது, அந்த அளவுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த மூவிக்கு பண்ணியிருக்கோம், நாங்க எல்லாம் நல்லா பண்ணியிருக்கோம். சாரோட ட்ரைனிங் தான் எல்லாமே. என்னோட ஃபர்ஸ்ட் மூவி இது. நான் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எல்லாம் அவர் சொல்லிதான் நான் எல்லாமே பண்ணது. நான் ஆக்டிங்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி இதுதான். ஹீரோயினி சைல்டு கேரக்டருக்கு அம்மாவா பண்ணிருக்கேன். பேய் படம் நல்லா இருக்கு, இதுதான் வந்து ரொம்ப பேசப்படுது, அங்கீகாரமா இருக்கு. ஆமா சார். இந்த படம் வந்து எப்படி மக்களை வந்து ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்க? அதான் சார், எல்லாருமே பேய்னு சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கை, ஒரு காமெடி பெருசா பேசப்படுற படம் தான். ஆமா சார். நீங்க அந்த ஜோன்ல ஒரு சொல்ல இருந்தா வந்து பிரமாண்டமா இருக்கும், மக்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா சார். ஜின்னை பத்தி யாருக்கும் தெரியாது சார். நம்ம இப்பவே நம்ம ட்ரெய்லர் லான்ச் பண்ணப்போ பாத்தீங்கன்னா ஜின்னா என்னன்னு தேடுறவங்க அதிகமா இருக்கிறாங்க. நமக்கு அதிகப்படியான பேர் வந்துட்டு ஜின்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு
கால் பண்ணி கேட்டாங்க. ஸோ உங்களோட படம் பார்த்து கண்டிப்பா வந்து ஜின்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய இஸ்லாத்துல இருக்கக்கூடியவங்களே வந்துட்டு ஜின்னை பத்தி தெரியாம இருக்கிறாங்க. அவங்களே வந்து என்ன கால் பண்ணி ஜின்னை பத்தி பேச மாட்டாங்க சார் பொதுவாகவே. ஏன்னா ஜின்னை பத்தி பேசினாலே வந்துட்டு ஒரு கொஞ்சம் பயப்படக்கூடிய சமுதாயம் தான் இன்னும் இஸ்லாமிய சமுதாயத்துல இருக்கிறாங்க. பொதுவாக தான் நமக்கு எதிர்ப்பு அதிகமா இருக்கும். ஜின்னுன்றீங்க, ஒரு தரப்பு 4-5 தரப்பு இருக்கு. ஆமா சார். ஆமா ஆமா சார். வெளியே வரும் நம்பிக்கை இருக்கு. ஆமா சார், ஜின்னை பத்தி நிறைய பேர் சொல்லும்போது அப்படி இல்லைன்னு சொல்லிட்டும் சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு உருவம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் இருக்குன்னு நான் குரான்ல இருந்து சில பதிவுகள்லாம் நான் யாரும் வெளியேந்திருக்கல, குரான்ல இருந்தா எடுத்து சொன்னேன். அதுக்கப்புறம் இருந்தாலும் இது வந்துட்டு அது பிற்போக்குத்தனமா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்துட்டு இந்த படத்துல என்ன சொல்லியிருக்கிறேன்னா, ஏன் உங்களுக்கு புதுசா இருக்கும் அப்படின்னா, நான் வந்து பிற்போக்குத்தனமா இதை வந்துட்டு ஏதோ பேய் இருக்குன்னு சொல்லல. இதுக்கும் அறிவியலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்றத நான் விளக்கி இருக்கிறேன் இந்த படத்துல. திரும்ப திரும்ப சொல்றேன், பேய், ஜின், சாத்தான் இது எல்லாத்துக்கும் அறிவியல் மூலமா இது எங்க வாழுது, இது இருக்கிறது உண்மை அப்படின்றத இந்த படத்துல நான் ஒரு தியரியா சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, சங்க இலக்கியங்கள்லயும் வந்து சொல்லப்பட்டிருக்க விஷயம் அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அதனால அதையும் பத்தி நான் இந்த படத்துல சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா பாக்குறவங்களுக்கு, இந்த இலக்கியம் படிக்கிறவங்களுக்குலாம் நான் சொன்ன விஷயம் நல்லா புரியும். அதே மாதிரி அறிவியல் சார்ந்த, நான் கிறிஸ்டபரோட பெரிய தீவிர ஃபேன் அதுன்றதுனால நான் அது மூலமா இருந்துதான் இதை கனெக்ட் பண்ணேன். ஆக்சுவலா அவரோட படங்கள் பார்த்து தான் இதை கனெக்ட்